Hi Smart Kids, இன்னைக்கு நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 22ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்கெல்லாம் எப்படியெல்லாம் I feel like I don't feel like யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க. இந்த வீடியோல I feel like I don't feel like யூஸ் பண்ணி 50+ sentences இருக்குங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். I feel like I feel அப்படின்னா எனக்கு தோணுது அப்படின்னு அர்த்தங்க. I feel like எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் இதை செய்யலான்னு உணர்றேன் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நான் இதை உணர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு I feel like யூஸ் பண்ணி நீங்கள் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். I feel like ஒரு சென்டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வர வேர்ப் கூட ing சேர்ந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸில் ஒரு நவுன் வந்திருக்கணும். வேர்ப், நவுன் இதை பற்றி எல்லாமே நம்ம ஏற்கனவே ஈஸி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸில் பார்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் அந்த கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், I feel like யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம். I feel like he is lauding. அவர் பாராட்டுவது போல் உணர்கிறேன். lauding, lauding, lauding. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். I feel like someone listening. யாரோ கேட்பது போல் உணர்கிறேன். I feel like it's crawling. அது ஊறுவது போல் உணர்கிறேன். I feel like inspiring. நான் ஊக்கமளிப்பதாக உணர்கிறேன். I feel like something happened. ஏதோ நடந்தது போல் உணர்கிறேன். I feel like something is wrong. ஏதோ தவறு இருப்பது போல் உணர்கிறேன். I feel like mourning. புலம்புவது போல் உணர்கிறேன். I feel like going for a long drive. நான் ஒரு நீண்ட பயணம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். I feel like we are missing him. அவரை காணவில்லை என உணர்கிறேன். I feel like overdoing it. நான் அதை மிகைப்படுத்துவது போல் உணர்கிறேன். I feel like such a good guy right now. நான் இப்போது ஒரு நல்ல பையனாக உணர்கிறேன். I feel like doing my work now. நான் இப்போது என் வேலையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். I feel like experimenting with us. எங்களுடன் பரிசோதனை செய்வது போல் உணர்கிறேன். I feel like chasing them. நான் அவர்களை துரத்துவது போல் உணர்கிறேன். I feel like I'm leaving. நான் வெளியேறுவது போல் உணர்கிறேன். I feel like we have got the result. முடிவு கிடைத்துவிட்டது போல் உணர்கிறேன். I feel like taking a taxi. டாக்ஸியில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். I feel like coming back here. மீண்டும் இங்கு வர வேண்டும் என உணர்கிறேன். I feel like always writing about the same. எப்பொழுதும் அதே எழுதுவதை போல உணர்கிறேன். I feel like I'm trying my best. என்னால் முடிந்தவரை முயற்சி செய்வதாக உணர்கிறேன். I feel like getting up early. எனக்கு சீக்கிரம் எழுவது போல் இருக்கிறது. I feel like crying and screaming too. நான் அழவும் கத்தவும் வேண்டும் என்று உணர்கிறேன். I feel like talking to anyone right now. இப்போது யாரிடமாவது பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. I feel like a lucky woman. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி பெண்ணாக உணர்கிறேன். I feel like I'm keeping my promise. நான் என் வாக்குறுதியை காப்பாற்றுவது போல் உணர்கிறேன். I don't feel like. Friends, I feel like ஓட ஜஸ்ட் ஆப்போசிட் தாங்க I don't feel like. I don't feel like எங்கெல்லாம் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னா எனக்கு தோணவில்லை, நான் உணரவில்லை அல்லது எனக்கு மனமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் I don't feel like யூஸ் பண்ணி பேசலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கிளாஸ் தொடர்ந்து பாருங்க. I don't feel like doing it by force. பலவந்தமாக செய்ய எனக்கு மனமில்லை. I don't feel like going to a party. பார்ட்டிக்கு செல்ல எனக்கு தோணவில்லை. I don't feel you're a burden. உங்களை ஒரு பாரமாக நான் உணரவில்லை. I don't feel like admitting this. இதை ஒப்புக்கொள்ள எனக்கு மனமில்லை. I don't feel like doing that either. எனக்கு அப்படி செய்ய மனமில்லை. I don't feel like shutting down. எனக்கு அணைக்க மனமில்லை.
I don't feel like any of those things. எனக்கு அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. I don't feel like myself. நான் என்னை போல் உணரவில்லை. I don't feel like you are giving me all. நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. I don't feel like rebounding. மீண்டு வர எனக்கு மனமில்லை. I don't feel like mocking. எனக்கு கேலி செய்ய மனமில்லை. I don't feel like anything. எனக்கு ஒன்றுமே இல்லை. I don't feel like being around people anymore. நான் மக்களை சுற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்க விரும்பவில்லை. I don't feel like going yet. எனக்கு இன்னும் போக மனமில்லை. I don't feel like sleeping alone in the new house. புது வீட்டில் தனியாக தூங்க மனமில்லை. I don't feel like something in. எனக்கு உள்ளே ஏதோ இருப்பதாக தோணவில்லை. I don't feel like ending up in an argument. வாக்குவாதத்தில் முடிவடைய எனக்கு மனமில்லை. I don't feel like tasting good. எனக்கு நல்லதை ருசிப்பதாக தோன்றவில்லை. I don't feel like my performance was up to par. என்னுடைய நடிப்பு சமமாக இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. I don't feel like going on this trip with them. அவர்களுடன் இந்த பயணம் செல்ல எனக்கு மனமில்லை. I don't feel like it today. இன்று எனக்கு அப்படி தோன்றவில்லை. I don't feel like going out there. எனக்கு அங்கே போக மனமில்லை. I don't feel like arranging the best place. சிறந்த இடத்தை ஏற்பாடு செய்ய எனக்கு மனமில்லை. I don't feel like it's a great deed. அது ஒரு பெரிய செயலாக எனக்கு தோன்றவில்லை. I don't feel like getting busted. எனக்கு உடைந்து போவது போல் தெரியவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 22ல் ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணி எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.